நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பாஜகவோட கூட்டணி அமைச்சர் ஆளுநர்த்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுகவுக்கு தினம் தலைவலியாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கூட்டணி அமைச்சர்லேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் இன்கேஸ் அதிமுக வந்துட்டு ஜெயிச்சிச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்ல, அதுக்கு எதிர்த்து அகென்ஸ்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, எங்களாலே தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அப்படின்றத அமைக்க முடியும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு கூட்டணி ஆட்சி அப்படின்ற பேச்சே கிடையாது அப்படின்னு அதிமுக தொடர்ந்து மறுக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில இருக்கும் அப்படின்ற ஒரே போர்வைக்குள்ள இருந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தினம் அதிமுகவும் பாஜகவும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினுடைய தலைமை இருக்கு இல்லையா, என்னதான் கூட்டணி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அறிவிச்சாலும் கூட முதலமைச்சர் வேட்பாளராக வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்ல வரல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி அரசியல் விமர்சகர்கள் சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா அதிமுக ஜெயிச்சதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமியா இல்ல செங்கோட்டையன் அதை தாண்டி வந்துட்டு எஸ்பி வேலுமணி மாதிரி அதர் ஆப்ஷன்ஸும் வந்துட்டு பாஜக மைண்டுக்குள்ள இருக்கு. அதனாலதான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய பேரை ஸ்ட்ராங்கா அவங்க வந்துட்டு சொல்ல மாட்டாங்க, முன்மொழிய மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நடக்குது அதிமுக பாஜகக்குள்ள, அதை தாண்டி வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி இருக்கு இல்லையா, அதிமுக பாஜக கூட்டணியுடைய பிளாஷ்பேக் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது 1998 தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். வாஜ்பாய் இருக்கார் இல்லையா, வாஜ்பாயை வந்துட்டு பிரதம வேட்பாளராக வந்துட்டு முன்னிறுத்தி தான் ஜெயலலிதா பாஜக கூட கூட்டணி அப்படின்றத அமைக்கிறாங்க. அந்த கூட்டணி கிட்டத்தட்ட 30 தொகுதிகளில் வின் பண்ணுச்சு. பட் அடுத்த ஒரே வருஷத்துல 1999 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவோட கூட்டணி முறிவு அப்படின்றத ஜெயலலிதா அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் 2004 பார்த்தோம் அப்படின்னா மக்களவை தேர்தலில் மறுபடியும் வந்துட்டு பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க. பட் அந்த தேர்தலில் அதிமுக இருக்கு இல்லையா படுதோல்வி அப்படின்றத சந்திக்குது. அதை தாண்டி வந்துட்டு 39 தொகுதிகளில் திமுக வின் பண்றாங்க. ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவோட கூட்டணி முறிவு அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருந்த சுச்சுவேஷன்ல 2014 தான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி இருக்கார் இல்லையா, அவரை பிரதம வேட்பாளராக பாஜக முன்னிறுத்துது. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு இந்த மோடியா இல்லை அந்த லேடியா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான பிரச்சாரம் அப்படின்றத வச்சதோட மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, இது பாஜகவோட கூட்டணியே கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதனால வந்துட்டு கிட்டத்தட்ட 39 தொகுதியில வின் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். நான் வந்துட்டு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன், நான் சாகுற வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய கர்ஜனையோட அந்த முடிவு அப்படின்றத அதிமுகவினுடைய அன்னைக்கு பொதுச் செயலாளராக இருந்த நம்ம ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா அவங்க எடுக்கிறாங்க. அவங்களுடைய மறைவுக்கு அப்புறமா வந்துட்டு 2019 வருது, சூழல்கள்லாம் மாறுது, இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி இரட்டை தலைமை வருது. ஸோ ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு அப்புறமா அதிமுகவை பாஜக முழுசா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறுபடியும் 2019 மக்களவை தேர்தலில் வந்துட்டு கூட்டணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2021 சட்டப்பேரவை தேர்தலில் வந்துட்டு கூட்டணி வைக்கிறாங்க. சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா 75 தொகுதிகளில் வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி வின் பண்ணுது. அந்த 75 தொகுதிகளில் 4 தொகுதியை பாஜக வின் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி வின் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது 2024 வந்துட்டு பாஜகவினுடைய அன்னைக்கு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை இருக்கார் இல்லையா, தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக விமர்சனம் பண்ணுறது, அதிமுகவினுடைய தலைவர்களான அண்ணா இருக்கார் இல்லையா, அண்ணாவில் ஆரம்பிச்சு ஜெயலலிதா வரைக்கும் அதிமுகவினுடைய தலைவர்கள் விமர்சனம் அப்படின்றது பண்ணதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவோட கூட்டணி அப்படின்ற ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உடைக்குது அதிமுக அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இனிமேல் நாங்கள் பாஜகவோட கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் 2026 எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவோட கூட்டணி அப்படின்றதுக்கு அதிமுக போச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி வந்துட்டு ரொம்ப பெரிய அரசியல் அப்படின்றது இருக்கு, மதம்
மேலேயும் இந்த மாமனார் மேலே இருக்கு இல்லையா, ஸோ மகனுடைய மாமனார் சம்மந்தி மேலேயும் வந்துட்டு ஊழல் வழக்குகள் இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி வேற வழியே இல்லாமல் இப்படி போய் கூட்டணிக்குள்ள சிக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி அப்படின்றது எப்போ அமைஞ்சாலுமே பெரிய கட்சி எதுவோ அதுதான் கூட்டணி வந்துட்டு அறிவிக்கும். பட் தமிழ்நாட்டில் இந்த டைம் கூட்டணி அறிவிச்சப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை பக்கத்தில் வச்சுட்டு பாஜகவினுடைய தலைவரான அமித்ஷா இருக்கார் இல்லையா, அவர் தான் கூட்டணி அப்படின்றத அறிவிக்கிறாரு. அந்த கூட்டணி அறிவிப்பு மீட்டிங்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மீட்டிங்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றதையும் முன்வைக்கிறாரு. அன்னையிலேருந்து இப்போ வரைக்குமே தினம் அமித்ஷாவால் ஒரு பிரச்சனை அப்படின்றது அதிமுகவுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்துட்டு ஒரு ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா அங்கே கூட்டணி ஆட்சி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எஸ் டெஃபினட்டா அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரம் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்துட்டு நாங்கள் அங்கே வகிப்போம், எங்களுக்கான பங்கு அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறது மறுபடியும் அதிமுகவுக்குள்ள புகைச்சலை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பாஜக சார்பாக வந்துட்டு இருக்கக்கூடிய மூத்த தலைவரான அமித்ஷா இருக்கார் இல்லையா, அவர் இந்த கருத்து அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்துறத வந்துட்டு நிப்பாட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா அதிமுக சைட்லேருந்து இந்த கருத்து சொல்லும்போது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டிப்பு அப்படின்றத வந்துட்டு வெளிக்காட்டணும். ரெண்டு பேருமே இதை நிறுத்தாமல் போய்கிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தோம்னா தொண்டர்கள் கடும் குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ போகிற போக்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட்டணி முடியறதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதே பிரச்சனையை கொண்டு வந்தால் நாளைக்கு நம்மளை முதல்வர் வேட்பாளராக இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா செங்கோட்டையனுக்கும் எஸ்பி வேலுமணி இல்லையா, இந்த மாதிரி பலகட்ட பிரச்சனைகள்ல வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி சிக்கிட்டு இருக்காரு. உட்கட்சிக்குள்ளேயே பல மூத்த தலைவர்கள் அவருக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறமா செங்கோட்டையன் முதலமைச்சர் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி பாஜக அறிவிச்சாலும் யாரும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றதான் நிதர்சனம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே முள்ளு இருக்கு இல்லையா, முள்ளுல இந்த சேலை மாதிரி வந்துட்டு என்ன பண்றது, எப்படி அதை வந்துட்டு கிளியாம எடுக்கிறது, எப்படி கட்சியை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாஜக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றது சரியா? ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது சரிப்பட்டு வருமா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். Bye bye.